பிரின்ஸ் ஜுவல்லரியின் 300க்கு 300 ஆடி ஆஃபர். கிராமுக்கு ரூபாய் 600 சேவ் பண்ணுங்க. எங்கே கொண்டு செல்லப்படுகிறார் உதயநிதி என்ற கேள்வி எழுந்துள்ளது. தஞ்சையில் தீவிரமடையும் போராட்டம். விசாரணையிடம் மாற்றமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. தஞ்சை சென்ற வாகனம் திருச்சி நோக்கி யூ-டர்ன் அடித்திருக்கிறது. இது தொடர்பாக நம்மிடையே பேசுவதற்காக அந்த வாகனத்தை தொடர்ந்து சென்று கொண்டிருக்கும் திமுகவின் வழக்கறிஞர் சரவணன் அவர்கள் நமது இணைப்பில் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சார், தஞ்சையில் விசாரணை நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். இன்னும் 30 நிமிடங்கள்ல தஞ்சை சென்றடைவார்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில இப்ப திருச்சி நோக்கி வாகனம் யூ-டர்ன் அடித்ததாக சொல்லப்படுகிறதே, என்ன நிலவரம் சார்? அதுதான் போலீசார் எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை அலைக்கழித்து இருக்கிறார்கள். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அவங்களுக்கு மேல இருந்து வர மாத்தி மாத்தி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தஞ்சாவூர்ல கூட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப செங்கிப்பட்டின்ற ஒரு போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு வந்துட்டு இங்கேயே நாங்க உங்களுக்கு இது கொடுத்துருவோம், இங்கேயே இது பண்ணிடுவோம் அப்படின்றாங்க. உயர்நீதிமன்ற உத்தரவு அது கிடையாது. உயர்நீதிமன்ற உத்தரவு தெளிவா இந்த போலீஸ் ஸ்டேஷன் தான் சொல்லியிருக்காங்க. நம்ம தஞ்சாவூர் போலீஸ் ஸ்டேஷன்ல விசாரணைக்கு ஆஜராகிட்டு அங்கிருந்து இது பண்ணணும்ன்றாங்க. இவங்க இல்ல அப்படின்னு சொல்லி இப்ப இந்த செங்கிப்பட்டி காவல் நிலையத்துக்கு கூட்டு வந்திருக்காங்க. நிச்சயமா தஞ்சையில் விசாரணை இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில தற்போது மாற்றம் இருக்கு. மேலிட உத்தரவு வர வர முடிவுகள் மாற்றப்படுது அப்படின்னு குறிப்பிட்டீங்க. நீங்க காவல்துறையிடம் கேட்க முடிஞ்சதா, எதனால தஞ்சை நோக்கி சென்ற வாகனம் இப்ப வேறு பாதை எடுத்திருக்கு அப்படின்னு? போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டாங்க, கேட்டா யாரும் பதில் சொல்ல மாட்டாங்க, சரியான பதில் இல்ல. இது காலையில மத்தியானம் சாப்பிட ஒரு இடத்துல நிறுத்த மாட்டேன்ட்டாங்க, பாத்ரூம் போக ஒரு இடத்துல நிறுத்த மாட்டேன்ட்டாங்க. இப்போ கோர்ட் உத்தரவு தஞ்சாவூர்னா இப்ப பாதி வழியில மாத்தி செங்கிப்பட்டி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும்னு சொல்லி யாருமே இல்லாத ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு வாகனத்தை நிறுத்தி வச்சிருக்காங்க. அங்க வாகனம் நிக்குது, ஆனா காவல் அதிகாரிகள், அந்த காவல் நிலையத்தை சார்ந்த அதிகாரிகள் யாரும் இன்னும் வந்து சேரலையா சார்? இல்ல சார், தஞ்சையில் விசாரணை அப்படின்னு நீதிமன்ற உத்தரவு குறிப்பிட்டிருந்துச்சு. ஆனா செங்கிப்பட்டியில் இப்ப விசாரணை நடத்தப்பட இருக்கு அப்படின்னு செய்தியாளர் குறிப்பிட்டிருந்தாரு. விசாரணை தொடங்கப்பட்டிருக்கா? அங்க இருக்கிற காவல்துறை அதிகாரிகள் என்ன சொல்றாங்க? இல்ல என்னன்னா, உயர்நீதிமன்ற உத்தரவு தஞ்சாவூர் டவுன் போலீஸ் ஸ்டேஷன்ல எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. அங்க என்ன சொன்னாரு தலைமை வழக்கறிஞர், நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல விசாரணைக்கு அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல விசாரிச்சுட்டு பெயில் வாங்கிட்டு விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ பாதி வழியில அந்த கிட்ட போன உடனே பாதி வழியில வேற ஏதோ ஒரு அலைக்கழித்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு நிறுத்தி இந்த செங்கிப்பட்டின்ற ஒரு காவல் நிலையத்துல யாருமே இல்லாத இந்த காவல் நிலையத்துல கொண்டு நிறுத்தியிருக்காங்க. எப்படி உயர்நீதிமன்ற உத்தரவு தஞ்சாவூர் டவுன் போலீஸ் ஸ்டேஷன் சொல்லும்போது நீங்க செங்கிப்பட்டின்னு ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல எப்படி நிறுத்த முடியும்? இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கும் அந்த வழக்குக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி கேள்விகளை கேட்கிறோம். எதிர்கட்சி தலைவர், நான் இந்த வாகனத்தை விட்டு இறங்க மாட்டேன், என்ன தஞ்சாவூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கே கூட்டு போங்கன்னு இருக்காரு. காவல்துறை தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க சார்? நீதிமன்ற உத்தரவை நீங்க மேற்கோள் காட்டி பேசும்போது மேற்கோள் காட்டி பேசும்போது தஞ்சாவூர்ல கூட்டம் இருக்கு அப்படின்றாங்க. கூட்டம் இருக்காதா? கூட்டம் இருக்குன்றாங்க. கூட்டம் இருக்கு அப்படின்னா ஜனநாயக நாட்டுல ஒரு எதிர்கட்சி தலைவரை கைது செய்யல. இந்த கூட்டத்தை கண்டு ஏன் அச்சப்படுறாரு? எதுக்கு தாவேக்கா அச்சப்படுது இந்த கூட்டத்தை பார்த்து? கூட்டத்தை காலைல பார்த்து பயந்து போய் தானே இல்ல நாங்க அரெஸ்ட் பண்ண போறதில்ல, பெயில விடுறோம்னு சொன்னீங்க. முன்னரே அவர்கிட்ட தஞ்சையில தான் விசாரணை நடத்த அங்க காவல்துறை அதிகாரிகள் சென்றடைஞ்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப தஞ்சையில இருந்து செங்கிப்பட்டி காவல் நிலையத்திற்கு காவல் அதிகாரிகள் விசாரணை நடத்த வந்திருக்காங்களா? இல்ல, அந்த அதிகாரி கூட தான் இருக்காரு அவரு. நான் என்ன சொல்றேன், இது என்ன ஒரு ஒரு நடைமுறை இருக்கணும் இல்லையா? நடைமுறை இல்லாம நீங்க உங்க இஷ்டத்துக்கு நான் செங்கிப்பட்டியில விசாரிப்பேன், திருச்சியில விசாரிப்பேன், கன்னியாகுமரியில விசாரிப்பேன் நான் சொல்ல முடியும். சரி, அவர் நான் கன்னியாகுமரி எனக்கு பிடிக்குதுன்னு சொல்லி கன்னியாகுமரி கூட்டு போக முடியுமா? எல்லாத்துக்கும் ஒரு நடைமுறை இருக்கு இல்லையா? அப்புறம் உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு என்ன மரியாதை? நிச்சயமா நீதிமன்ற உத்தரவை சுட்டிக்காட்டி அந்த வாகனத்திலிருந்து இறங்க எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி மறுத்திருக்கிறார் அப்படின்னு குறிப்பிட்டீங்க. அவர்கிட்ட காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்த முற்பட்டாங்களா? அது குறித்து ஏதேனும் சொல்ல முடியுமா? புரியல, என்னது? உதயநிதி ஸ்டாலின் வாகனத்தை விட்டு இறங்க மறுத்திருக்கிறார் அப்படின்னு குறிப்பிட்டீங்க. அவர்கிட்ட அங்க இருக்கிற காவல் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினாங்களா? பேசல, அவங்களே ஒரு குழப்பத்தில் இருக்காங்க. அவங்களுக்கே என்ன பண்றதுன்னு தெரியல.
நிச்சயமா காவல்துறை அதிகாரிகள் குழப்பத்தில் இருக்கிறார்கள் அப்படின்னு குறிப்பிட்டீங்க. தஞ்சையில் விசாரணை நடத்த திட்டமிட்டிருந்த நிலையில செங்கிப்பட்டி காவல் நிலையத்தில் அவரின் வாகனம் நிறுத்தப்பட்டிருக்கிறது. அங்கு விசாரணை நடத்த அவர்கள் திட்டமிட்டிருப்பதாக சொன்னீங்க. ஆனா அவர்களும் குழப்பத்தில் இருக்கிறதா குறிப்பிட்டீங்க. நன்றி சார், இணைப்பில் பேசியதற்கு. பிரின்ஸ் ஜுவல்லரியின் 300க்கு 300 ஆடி ஆஃபர். கிராமுக்கு ரூபாய் 600 சேவ் பண்ணுங்க.